அவருக்கு தெளிவா இருக்குங்க. முதலமைச்சர் பதவிதான். அந்த முதலமைச்சர் பதவியில எனக்கு எந்த அவசரமும் இல்ல. நீங்க சொல்லுங்க, நாளைக்கு ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைச்சாருன்னு அவருக்கு ஒரு 40 எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்கன்னு 25 எம்எல்ஏ கேரண்டி. நான் சொன்ன 25 எம்எல்ஏ நாம் தமிழருக்கு நாளை கழிச்சு அசம்பிளில வந்து உட்கார்ந்துருவாங்க. அவர் அந்த 25 எம்எல்ஏ உட்கார்ல அவர் 234 எம்எல்ஏ பிளான் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு இலக்கு பெரியது, ஆசை பெரியது. நான் மொத்தத்தை நான் தான் உங்களுக்கு நான் தமிழ் தாய் வாழ் தான் நான் மாத்துவேன், சட்டமன்றத்தை மாத்துவேன், கொள்கையை மாத்துவேன், நான் எனக்கு தனி மீனவர் படையணும்னு அமைப்பேன். அவர் 100 சொல்ற இதெல்லாம் நீங்க ஆட்சியில உட்காராம பண்ண முடியாது. என்னைக்கு நீங்க கூட்டணி சேர்றீங்களோ அன்னைக்கு உங்களுடைய சொந்த பலம் போயிருக்கு. விஜய் ஏடிஎம் கூட்டணி வைக்கிறார். யாரு முதலமைச்சர் ஆகிறேன்னு சொல்லுவாரு? எடப்பாடி பழனிசாமி தானே. இப்ப சீமான் எடப்பாடியோட சேர்றாரு. யாரு முதலமைச்சர் ஆகிறேன்னு சொல்லுவாரு? நான் முதலமைச்சர் ஆறேன், திரு எடப்பாடி எனக்கு வேலை வைப்பாருன்னு சொல்லுவாரா? அப்ப திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணும், நான் எதுக்கு சீமானுக்கு ஓட்டு போட்டு நான் ரெட்டிலைக்கே ஓட்டு போட்டு போயிடுவேன் டைரக்டா. அங்கதானே உங்க எல்லா கட்சியும் காணாம இருக்கு. மதிமுக எங்க விழுந்தது? 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏன் வளர முடியல? ஏன் காங்கிரஸ் செகண்டரியில வளர்ச்சிட்டு இருக்கு? நாங்கள் ஸ்டாலினை முதலமைச்சராக்குவோம், நாங்களே ஸ்டாலின் முதலமைச்சராக்கிறோம், நீங்க இருக்குன்னு புரியுங்களா? அப்ப நாங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் நாங்க ஏற்கனவே ஆக்கிட்டோங்க, நாங்க பாத்துட்டோம். இவ்வளவுதான் கணக்கு வேலை, புரிஞ்சுக்கணும். அப்ப சொந்தமா வளர கட்சிக்கு தான் வாய்ப்பு இருக்கு. நீங்க நாம் தமிழர்ல ஏன் தோற்கலன்னு சொன்ன நீங்க பாக்கணும். நாம் தமிழர் தோற்கல, ஏடிஎம்கே தோத்திருக்கு, திமுக தோத்திருக்கு. ஆனா நாம் தமிழர் தோற்கல் ஏன் சொன்னேன்? அவங்க 1.5, 3, 5, 8 கூடிக்கிட்டே போறாங்க. கிராஃப் போயிட்டு இருக்கும் போது தோல்வின்னு எப்படி சொல்லுவீங்க? கிராஃப் விழுந்தா தானங்க தோல்வி.